கேட்டிருக்காங்க மேடம், ஹவு டு அட்ராக்ட் சோல்மேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இதுல கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நீங்க சோல்மேட் ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்கீங்கல்ல, அதுக்குண்டான பரிகாரம் இதுலயே வரும். இதுவே இந்த பரிகாரமே நீங்க ட்ரை பண்ணலாம். இப்ப மேரேஜ் ஆகி இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்காங்க, அந்த இடத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு, ஸ்மூதா போறதுக்கு, அதுக்கும் இந்த பரிகாரம் யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பர்சனோட எனர்ஜி இருக்கு அப்படின்னா, அதாவது மூணாவது நபர்கள்னால உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வருது அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் இந்த பரிகாரம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இதுக்கு என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. இது பண்ண வேண்டிய நாள் வந்து ஒண்ணு வியாழக்கிழமை, இல்ல வெள்ளிக்கிழமை, இல்ல ஞாயிற்றுக்கிழமை. இந்த 3 நாள்ல எந்த அன்னைக்கு வேணாலும் பண்ணுங்க. உட்காந்து பண்ணக்கூடிய டைரக்ஷன் ஒண்ணு கிழக்கு ஃபேஸ் பண்ணி உட்காருங்க, இல்லைன்னா வடக்கு ஃபேஸ் பண்ணி உட்காருங்க. ஒரு பே லீஃப் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பே லீஃப்ல உங்களோட பேரு, உங்களோட பார்ட்னரோட பேரு, ஹஸ்பண்டோட பேரு, ஒய்ஃபோட பேரு, இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த லவ் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட 2 பேர்த்தோட பேரு, இது எழுதிட்டு நீங்க உங்களோட ரூம்ல வச்சுக்கோங்க. தூங்குற ரூம்ல வைங்க, பெட்ரூம்ல வைங்க, எங்க பட தூங்குவீங்களோ அந்த ரூம்ல வைங்க. இந்த பே லீஃப் வந்து எப்பெல்லாம் தூங்க போறீங்களோ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பே லீஃபை எடுத்து வேண்டிட்டு, மீன்ஸ் ஒரு கோயில்ல இருந்து நமக்கு வந்து ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அதை வேண்டிட்டு நம்ம சாப்பிடுவோம். அதை வேண்டி அது ஒரு டிவைனா பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வேண்டுதலோட இந்த பேலீஃபை பார்த்து அதுல என்ன எழுதியிருக்கீங்களோ அது அப்படியே நடக்க போகுதுன்றத நினைச்சு ஒரு சின்ன வேண்டுதல் பண்ணிட்டு இந்த பேலீஃப் அங்கே வைங்க. இதை 48 டேஸ்க்கு, ஒரு மண்டலத்துக்கு அப்படியே வச்சிருங்க. அந்த ஒரு மண்டலத்திலேயே நல்ல சேஞ்சஸ் வரும். இல்ல அங்கேயும் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த 48 டேஸ் கழிச்சுட்டு, இல்ல அந்த 48 டேஸ் வந்து நல்லா தான் இருக்கு, அதை தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் 48 டேஸ் கழிச்சு இன்னொரு தடவை கூட பண்ணலாம். அந்த 48 டேஸ்ல வந்து அந்த பே லீஃபை பர்ன் பண்ணிட்டு புதுசா எழுதுங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்றதுக்கு. இப்போ வந்து நீங்க சிங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ்க்காக தேடிட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, மேரேஜ்க்காக ஒரு பார்ட்னர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட பெயரை வந்து எழுதுங்க. எழுதிட்டு இதுல வந்து ஏஞ்சல் நம்பர் சொல்றேன், 222 222 ஏஞ்சல் நம்பர், உங்களோட பேரு 222 ஏஞ்சல் நம்பர் எழுதிட்டு இந்த பேலீஃபை நீங்க டெய்லியும் சாயங்காலம் எப்போன்னா வந்து 6 to 7 சன்செட் டைம் பீரியட்ல ஒரு விளக்கு வச்சு அந்த பேலீஃபை அது பக்கத்துல வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கணும். இப்ப ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து எதுவும் தட்டி கழிச்சு போகாம, சிலர் வந்து நிறைய ஜாதகம் வருது ஆனா எதுவுமே செட் ஆகாது, 10-15 வந்திருக்கும் ஆனா அதுல ஒண்ணு கூட செட் ஆகாம போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல இந்த பேலீஃப் பரிகாரம் பண்ணுங்க. நீங்க எண்ணி 22 நாள் நீங்க 222 ஏஞ்சல் நம்பர், உங்களோட பேரு, உங்களோட சோல்மேட்டை அட்ராக்ட் பண்ணணும். சோல்மேட்னா நம்மளோட நமக்கு நல்ல பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்ல வந்து எல்லா இதுக்கும் வந்து ஒரு சந்தோஷத்துலயோ துக்கத்துலயோ உங்களோட ஒவ்வொரு பிளான்ஸ்லயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கவங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி வேண்டி டெய்லியும் சாயங்காலம் ஒரு நெய் தீபம் உங்களோட வீட்டுல ஏத்திட்டு வாங்க. இது கண்டினியூஸா 22 டேஸ்க்கு வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் ஏதோ ஒரு விதத்துல எங்கேயாவது ஒரு விதத்துல, எப்படியோ நீங்க ஆன்லைன்ல பாக்குறீங்களோ இல்ல நேர்ல எங்கேயாவது பாக்குறீங்களோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டோ இல்ல ரிலேட்டிவ்ஸ்குள்ள இருந்தே வராங்களோ, சம்பர் உங்களுக்கு வந்து கண்ணில் காட்டி கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். 2 பேருக்குமே அந்த ஈக்குவல் இன்ட்ரெஸ்டோட பழக ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்ப வந்து ஃபேமிலி எல்லாருமே, குழந்தைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அம்மா அப்பா, இந்த மாதிரி ஒரு ஓவரால் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம, ஃபேமிலினா வந்து பிரச்சனையே இல்லாம அப்படி ஒரு ஃபேமிலி வந்து இந்த உலகத்திலேயே இருக்காது. ஸோ வர பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக கூடாது. சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனோட நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல உங்களோட ஃபேமிலி போட்டோ வச்சுட்டு அந்த ஃபேமிலி போட்டோக்கு பக்கத்துல ஒரு
பேலீஃப் வைங்க. அந்த பேலீஃப்ல இப்போ உங்களோட ஃபேமிலி நேம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி நேம் வந்து எழுதுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட ஃபேமிலியில இருக்கிறவங்களோட பேர் எழுதுங்க. இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி பேரா இருக்கும்ல, நிறைய பேர் ஃபேமிலி நேம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த போட்டோல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களோட பெயர்களை எழுதி அந்த போட்டோக்கு பக்கத்துல அந்த பேலீஃபை வச்சிருங்க. இதுல இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள, பாண்டிங்குள்ள, ஒரு அக்செப்டன்ஸ் ஒருத்தருக்கு நடுவுல ஏற்படும். இது வந்து இவங்க வேற ஊர்ல இருக்காங்க, அந்த ஃபேமிலியில ஒரு 3 பேரு வேற வேற ஊர்ல இருக்காங்க, 2 பேர் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு ஃபோன் கான்வர்சேஷனே அவங்களுக்குள்ள வந்து சுமூகமா ஏற்படும். ஸோ இது வந்து போட்டோக்கு பக்கத்துல வைக்கிற பேலீஃப். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்ப ரிலேஷன்ஷிப்குள்ள நல்ல ஒரு லவ் அண்ட் பாண்டிங்குள்ள எந்த ஒரு குறையும் இல்லாம ஒரு திருப்தியான சிச்சுவேஷன்ஸ் உருவாகும். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம்.